ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் திருவாதிரை விரதத்தை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிவபெருமானுக்கு வரக்கூடிய முக்கியமான சிறப்பு தினங்களில் திருவாதிரை விரதமும் ரொம்ப முக்கியமானதாக சிறப்பு பெற்றது. மார்கழி மாதத்தில் பௌர்ணமியோடு கலந்து வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர நாள் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த திருவாதிரை விரதம் பெண்கள், ஆண்கள், கல்யாணமான பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள் எல்லாருமே இருக்கலாங்க. நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை இருக்கிறோம். பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 26ஆம் தேதி காலையில் 5:50 27ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 26ஆம் தேதி இரவு 10:58 27ஆம் தேதி முழுக்க இருக்குது. அதனால் நம்ம இந்த விரதத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. அதாவது 27ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு முன்னாடியே நம்ம நோன்பு இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும். திருவாதிரை விரதம் ஒரு குடும்பத்தில் ஒரு மாதிரி எடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் வழக்கமாக நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ சிலர் நம்ம அம்மா வீட்டில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வீடு, அப்படி இல்லைன்னா அம்மா வீடு இல்லை மாமியார் வீடு, எந்த வீட்டில் இதை விரதத்தை எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரியே 2 வீட்டு சைடுலேயும் இந்த விரதம் கடைபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு தோணினாலும் நீங்கள் இந்த விரதத்தை எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். 27ஆம் தேதி அதிகாலையில் எழுந்திரிச்சு முகத்துக்கு மஞ்சள் தடவி தலைக்கு எண்ணெய் வைத்து சீயக்காய் வைத்து தலை குளித்துட்டு நம்ம பூஜா ரூம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி தொடச்சிட்டு பூக்கள் புதுசாக எல்லாருக்கும் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் சிவலிங்கமோ நடராஜர் சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுதோ வச்சுட்டு, அப்படி இல்லை அப்படின்னா பழங்கள் வச்சுருந்தீங்கன்னா பழங்கள் வச்சுட்டு விளக்கு ஏற்றி சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டு தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். விரதத்தை 6 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. இந்த திருவாதிரை விரத முறை குடும்பத்துக்கு ஏற்றபடி மாறுபடும். சிலர் எல்லாமே 21 எண்ணிக்கையில் வச்சு சாமிக்கு படைப்பாங்க, சிலர் அள்ளி வச்சு படைப்பாங்க. உங்கள் வழக்கம் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி காலையிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. காலை மதியம் சாப்பிடாம மாலை நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம். திருவாதிரை விரதத்தப்போ கண்டிப்பாக நம்ம சிவபெருமானுக்கு திருவாதிரை களியும் காய்கறி கூட்டும் வச்சு படைக்கணும். இது புராண கதைகளில் சொல்லப்படுது. ஏன் இதை வச்சு படைக்கிறோம் அப்படின்னா, சேந்தனார் அப்படின்ற சிவபக்தர் சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு பண்ணிகிட்டு இருந்தார். தான் வீட்டுக்கு தேடி வர சிவனடியாருக்கெல்லாம் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சு சாப்பாடு தருவார். இவரை பார்த்துட்டு நம்ம சிவபெருமான் அவரே ஒரு முறை சிவனடியார் வேஷத்தில் அவர்கிட்ட சாப்பாடு கேட்டார். அப்போ அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ சேந்தனாரோட மனைவியார் பச்சரிசி மாவு இருக்குது, அதில் காராமணி போட்டு அடமாடி செஞ்சு தரேன், நீங்கள் தோட்டத்தில் போய் காய்கறியை பறிச்சிட்டு வாங்க, அதில் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்து சிவபெருமானுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் அந்த களியை அவர் கேட்டார், எடுத்துகிட்டு போகிறதுக்காக எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், நடுவில் பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம திருவாதிரை களியும் இந்த கூட்டுக்கும் செஞ்சு சிவபெருமானுக்கு படையல் போடுறோம். இந்த காய்கறி கூட்டுக்கு 21 காய்கறிகள், அப்படி இல்லைன்னா 7 காய்கறிகள், ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். எதுவுமே செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா 2 வெற்றிலை, 2 பழம், பாக்கு இதெல்லாம் வச்சு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. சிவபெருமான்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த விரதத்தை இருந்திருக்கேன், இந்த விரதத்துக்கான பலனை எனக்கு கூடப்பா, என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், பொருளாதார ரீதியாக என் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை சிவபெருமான்கிட்ட உள்ளம் உருகி வேண்டிக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தாலி கயிறு, தாலி சரடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். அது ரொம்ப நல்ல நாள். 27ஆம் தேதி காலையில் 6:30 7:20 மற்றும் 9:30 10 மணி வரைக்கும் நல்ல நேரம். அப்போ நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். 27ஆம் தேதி மாலையில் 6 மணிக்கு வாழை இலை போட்டு முழு சாப்பாடு நீங்கள் என்னென்னலாம் சிவபெருமானுக்கு செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் போட்டு விளக்குகள் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு நம்ம கணவன் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் நெற்றியிலையும் தாலியிலையும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் செஞ்சு வச்ச சாப்பாடு சாமிக்கு படைச்சது அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது
பண்ணுறது இன்னும் விசேஷம். இதுதாங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம். இதில் எது உங்களால் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.